ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரங்களை பற்றி. சனியினுடைய சோதனை காலம். ரிஷப ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான் இது. ரிஷப ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது வெளியில் பார்க்கும் பொழுது அமைதியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன போராட்டம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். வீட்டில் எல்லாருக்காக ஓடி ஓடி வேலை பண்ணுவீங்க. குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. பணம் சேமிக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் சில நேரம் எல்லாமே கையில் இருந்து சரியாக போயிடுற மாதிரியே தோணும். மாடு மேய்ச்ச புல் தான் பசுவுக்கு பலம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டம் நாளைக்கு உங்களுக்கு பலமாக மாறப்போகுது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனி வரும் பொழுது முதல்ல வீட்டில் அமைதியை குலைப்பார். சின்ன சின்ன விஷயத்துக்கே மனசு வருத்துற மாதிரி பண்ணுவார். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது பெரிய காயமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு நல்ல உண்மையும் இருக்குது. சனி யாரையுமே சும்மா சோதிக்க மாட்டார். அவங்களுக்கு பெரிய வாழ்க்கையை கொடுக்க போகிறதுனால தான் சோதிப்பார். கஷ்டப்பட்டாதான் கனி இனிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போது ரிஷபராசிக்காரங்க அனுபவிக்கிற கஷ்டம் நாளைக்கு இனிமையான வாழ்க்கையை தரப்போகுது. சிலருக்கு பணம் வரவே தாமதமாக இருக்கும். சிலருக்கு வேலையுடைய நிலைமை சரியில்லாமல் இருக்கும். சிலருக்கு குடும்பத்தில் புரியாமல் இருக்கும். ஆனால் சனி மெதுவாக எல்லாத்தையுமே சரி பண்ணுவார். ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல குணம் என்னன்னா, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் குடும்பத்தை விட்டுட மாட்டாங்க. அமைதியாக தாங்கிட்டு இருப்பாங்க. அமைதியாக இருந்தவங்களுக்கு அமுதம் கிடைக்கும்னு அது ரிஷப ராசிக்காரங்களுக்கு சரியாக பொருந்தும். சனியினுடைய காலத்தில் அமைதியை காப்பாற்றினா வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக செட் ஆகும். சில ரிஷப ராசிக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு சொத்து சம்பந்தமாக நல்ல செய்திகள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே சனி தரக்கூடிய மெதுவான ஒரு பரிசு தான். சனி உடனே எதையுமே கொடுக்க மாட்டார். ஆனால் கொடுத்தா நிலையான நல்லதை தான் கொடுப்பாரு. அவசரப்பட்டா அம்பியும் உடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. பணம் வரலைன்னா கவலைப்படாதீங்க. வேலை தாமதமாக இருந்தால் மனசு உடைக்காதீங்க. குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா கோவப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிரும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனி சொல்கிற ஒரு பெரிய பாடம், நம்பிக்கை வச்சு உழைப்பு பண்ணுங்க. குடும்பத்தை காப்பாற்றுங்க. பணம் சேமிக்க கற்றுக்கங்க. மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. இந்த 4 விஷயம் இருந்தாலே வாழ்க்கை அப்படிங்கிறது தானாகவே உங்களுக்கு உயர்ந்து போகும். சில நேரம் தனிமை வரும். சில நேரம் யாருக்கும் புரியாது. சில நேரம் மனசு உடையும். ஆனால் அது எல்லாமே கடந்து போகும். பாட்டி சொல்லுவாங்க, இருட்டுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும்னு. அதுபோல தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி காலத்துக்கு அப்புறம் நல்ல காலங்களும் வரும். பணம் சேமிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வீட்டில் அமைதி வரும். உங்களை மதிக்கிறவங்கெல்லாம் கூடுவாங்க. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நினச்சி இந்த கஷ்டம்தான் என்னை முன்னேற்றம் செய்யுச்சு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. முதல்ல சோதனை, அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கை. ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பயப்பட வேண்டாம். அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, நம்பிக்கையோடு உழைப்ப முன்னேற்றுங்க. சனி உங்கள் வாழ்க்கையில் நல்ல பாதைக்கு தான் கொண்டு போவார் அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்க உங்கள் மனசு ரொம்பவே மென்மையானது. வெளியில் பார்த்தா சும்மா அமைதியாக இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லார பற்றியும் யோசிச்சுட்டே இருப்பீங்க. குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், வீடு அமைதியாக இருக்கணும், பணம் கொஞ்சம் சேமிக்கணும். இதுதான் உங்களுடைய ஆசை. ஆனால் சில நேரம் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் கையிலேயே இல்லாமல் போயிடுற மாதிரி தோணும். நீங்கள் நல்லதுக்காக செய்கிற விஷயங்கள் எல்லாமே சில சமயம் கஷ்டமாக மாறும். அப்போ மனசில் ஒரு கேள்வி வரும், நான் இவ்வளவு நல்லா நினச்சி செய்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு. அதுக்காக தான் பாட்டி அப்படிங்கிறவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது என்னன்னா, நல்லவங்களுக்கு நாற்காலிங்கிறது தாமதமாக தான் வரும், ஆனால் நிச்சயமாக வரும் அப்படின்னு. அதுபோல் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது தாமதமாக வந்தாலும் நிச்சயமாக வந்து சேரும். சனியினுடைய காலம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்துச்சுன்னா முதல்ல பொறுமையை கற்றுக்கணும். முன்னாடி சீக்கிரம் முடிவெடுத்தீங்கன்னா இப்போ யோசித்து முடிவெடுக்க கற்றுக் கொடுக்கும். முன்னாடி எல்லாரையும் நம்பினீங்கன்னா இப்போ யாரை நம்பணும் அப்படின்னு புரிய வைக்கும். நம்பினால் நஞ்சும் அமுதம், நம்பிக்கை இல்லை என்றால் அமுதமும் நஞ்சு. அதாவது யாரை நம்புறீங்கன்னு கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் மனிதர்களை புரிஞ்சுக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. சில நண்பர்களை விட்டு போயிடுவாங்க. சிலர் உறவினர்கள் பேசாமல் போயிடுவாங்க. சிலர் உங்களை தவறாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதில் கவலைப்பட வேண்டாம். வீழ்ந்த மரத்துக்கு தான் எல்லாருக்கும் கோடாலி வைப்பாங்கன்னு. அதுபோல் கஷ்டம் வந்தால் தான் யாரும் உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். ரிஷப ராசிக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அமைதியாக தங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு போகணும். யாருடைய விஷயத்துலையும் நீங்கள் தலையிட வேண்டாம். உங்கள் விஷயத்தையும் யாருக்கிட்டையும் வெளியில் சொல்ல வேண்டாம்.
காலையில் எழுந்து உழைப்பு பண்ணுங்க. பணம் வந்தால் கொஞ்சம் சேமிங்க. யார் கூடயுமே தேவையில்லாத சண்டைகள் வேண்டாம். மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. சின்ன துளி சேர்ந்து பெரிய ஆறாகும். அதுபோல தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்த பணம் நாளைக்கு பெரிய ஆதாரமாக இருக்கும். சனியினுடைய காலத்தில் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். சில ரிஷப ராசிக்காரங்களுக்கு பழைய கடன் எல்லாமே முடியும். சிலருக்கு புதிய வீட்டு யோசனை வரும். சிலருக்கு நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு தொழில் ஆரம்பிக்க தைரியமும் வரும். இது எல்லாமே மெதுவாக நடக்க போகுது. சனி சீக்கிரம் கொடுக்க மாட்டார், ஆனால் கொடுத்தா நிலையான வாழ்க்கையை கொடுப்பாரு. மெதுவாக போனாலும் மைக்கல்ல போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுபோல் ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கை மெதுவாக முன்னேறி ஒரு நாள் பெரிய மாற்றம் வராது. ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து பெரிய மாற்றங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் அமைதி வரும். உங்களை புரிஞ்சுக்கிறவங்க அமைதியாக வருவாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் இப்போது அனுபவிக்கிற கஷ்டத்தை மறந்துடுவீங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், சனி காலத்தில் கோபம் கட்டுப்படுத்தணும். எதுவாக இருந்தாலும் அமைதியாக பேசணும். பெரியவர்களை மதிக்கணும். தவறாக பேசுபவர்களை கவனிக்காமல் விட்டுறணும். நாய் குறைத்தால் ரதம் நிற்காதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் யாராவது பேசுகிறதுனால வாழ்க்கை அப்படிங்கிறது நிற்கக்கூடாது. நீங்கள் உங்கள் பாதையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். யார் எந்த தடை பண்ணலாம் அதை நீங்கள் கண்டுக்கக்கூடாது. உங்களுடைய பாதையிலையும் உங்களுடைய குறிக்கோளையும் நீங்கள் சரியாக இருக்க கற்றுக்கணும். இந்த காலத்துக்கு அப்புறம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றம் வரக்கூடிய காலமாக இருக்குது. பணம் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. வேலை நிலைமை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் வரும். மனசுக்கு அமைதி இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உருவாகும். நான் உழைச்சா எல்லாமே முடியும்னு நம்பிக்கை வரும். அதுதான் சனி தரக்கூடிய ஒரு பெரிய பரிசாக இருக்கும். இப்போ கஷ்டம் வந்தால் கலங்காத, கஷ்டம் போனால் கம்பீரமாக நில்லு. அதுபோல் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் கஷ்டம் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். அமைதியாக இருங்க. நம்பிக்கையோடு உழைங்க. சனி உங்கள் வாழ்க்கையை நல்ல பாதையில் கொண்டு போய் கண்டிப்பாக உங்களை முன்னேற்றுவார். அதனால் எதுக்காகவும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரை உங்களுடைய ஒரு பர்சனல் விஷயத்தை தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இன்னும் தடை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா இது உங்களுக்கான ஒரு சோதனை காலமாக இருந்துட்டு இருக்கு. ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே நேராக போகும்னு சொல்ல முடியாது. சில நேரம் உயர்வில் இருக்கும், சில நேரம் பார்த்தா தாழ்வாக இருக்கும். அதுக்கு முக்கியமானது மனசு உடையாமல் நிற்க வேண்டிய ஒரு பெரிய விஷயந்தான். நீங்கள் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு குணம் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தாங்கினவன் தான் தலையெலும்புவான்னு சொல்லுவாங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சரியாக பொருந்தும். சனியினுடைய காலம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்துச்சுன்னா முதல்ல மனசில் ஒரு பயம் உருவாகும். நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு யோசிப்பீங்க. பணம் போதுமா அப்படின்னு யோசிப்பீங்க. குடும்பம் நல்லா இருக்குமா அப்படின்னு மனசு குழம்பும். ஆனால் இந்த பயம் எல்லாமே நீண்ட நாட்களுக்கு இருக்காது. காலம்தான் காயத்தை ஆற்றும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அது போல தான் காலம் போக போக எல்லாமே சரியாகும். இந்த காலம் அப்படிங்கிறது உழைப்பை அதிகப்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். முன்னாடி சும்மா இருந்தீங்கன்னா இப்போ வேலை பண்ண வேண்டிய நிலை வரும். முன்னாடி பணத்தை கவனிக்கலைன்னா இப்போ சேமிக்க வேண்டிய அவசியம் வரும். முன்னாடி யாரையுமே நம்புனீங்க அப்படின்னா இப்போ நீங்களே உங்களை நம்ப கற்றுக்குவீங்க. இது எல்லாமே கஷ்டமாக தோணுனாலும் இதுதான் வாழ்க்கையை கட்டி எழுப்புற ஒரு அடித்தளமாக இருக்கும். அடித்தளம் பலமாக இருந்தால் வீடு இடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் இப்போ வரக்கூடிய சோதனைங்கிறது நாளைக்கு உங்கள் வாழ்க்கையை பலமாக்க போகுது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு பழைய வேலையை விட்டுட்டு புதிய வேலை வரும். சிலருக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். சிலருக்கு வீடு மாற்றம் நடக்கும். சிலருக்கு குடும்பத்தில் நல்ல செய்திகள் எல்லாமே வரும். இது எல்லாமே மெதுவாக தான் நடக்க ஆரம்பிக்கும். சனி ஒரு நாளில் வாழ்க்கையை மாற்ற மாட்டார், ஆனால் மெதுவாக நல்ல பாதைக்கு கொண்டுட்டு போவார். அதுபோல தான் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தா நாளைக்கு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். ரிஷப ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக வைங்க. யாராவது உங்களை குறை சொன்னாலுமே கவலைப்படாதீங்க. யாராவது உங்களை புரிஞ்சுக்கலனாலும் மனசு உடைஞ்சிடாதீங்க. யாராவது தள்ளுனாலுமே முன்னாடி போங்க. நேராக நடந்தால் நிழலும் கூட வரும்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் நேர்மையாக இருந்தால் தான் நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் சேருவாங்க. இப்போது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பாடம் அப்படின்னா பொறுமை தான். பொறுமையாக இருந்தீங்கன்னா பணம் வரும். பொறுமையாக இருந்தால் குடும்பம் செட் ஆகும். பொறுமையாக இருந்தீங்கன்னா மனசு அமைதியாக இருக்கும். பொறுமை இருந்தால் பூமிக்கும் கை வரும்னு சொல்லுவாங்க. அதுபோல் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை முழுக்க நல்ல பலன் தான் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சனியினுடைய காலத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கோங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்து வேலை பார்க்கறதுக்கு முடிவு பண்ணுங்கள். காலையில் கடவுளை நினச்சி ஒரு நிமிஷம் இருந்தீங்க அப்படின்னாலே போதும்.
பசியானவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடிவு பண்ணுங்க. முடிஞ்சால் கொடுங்க. பெரியவர்களை மதிக்க கற்றுக்குங்க. இப்படி இருந்தீங்க அப்படின்னா சனியினுடைய கஷ்டத்தை குறைச்சி நல்ல பலன்களை நமக்கு கொடுப்பாரு. இப்போ உங்கள் வாழ்க்கையில் சும்மா ஸ்லோவாக போகிற மாதிரி தோணலாம். ஆனால் ஸ்லோ அப்படிங்கிறது ரொம்பவே சேஃப். அவசரப்பட்ட குதிரை தடுமாறுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை நல்லா செட் ஆகும். வீட்டில் சந்தோஷம், பணம், உங்களை மதிக்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் நினச்ச வாழ்க்கை எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சனி உங்கள் வாழ்க்கையை நல்ல உயரத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போக தான் போகிறாரு. நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நல்லதாக மட்டும்தான் நடக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்க கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.